வினாடி வினா கொஸ்டின். யுனெஸ்கோவின் நிலையான வளர்ச்சிக்கான கல்வி (PSD) திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: மிகவும் நிலையான எதிர்காலத்தை நோக்கி நடவடிக்கை எடுக்க தனிநபர்களை மேம்படுத்துதல். ராங் அடிக்கோடு ஆன்சர்ஸ். கலாச்சார பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கு, அணுகல் வழங்குவதற்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்க. உலகளாவிய நாடுகளில் உலகளாவிய குடியுரிமை கல்வி கட்டமைப்பை செயல்படுத்துவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பாகும்? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: யுனெஸ்கோ. ராங் அடிக்கோடு ஆன்சர்ஸ். ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் UNDP. இரட்டை மேற்கோள் குறி. உலக வங்கி. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO. இரட்டை மேற்கோள் குறி மூடும் சுருளடைப்பு குறி. விளக்க கல்வி திட்டங்கள் யுனெஸ்கோ. உலகளாவிய குடியுரிமை, நிலையான வளர்ச்சி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய உங்கள் அறிவு புத்தகங்கள். மின்விளக்கு குறிச்சொற்கள் யுனெஸ்கோ. கல்வி, நிலையான வளர்ச்சி, உலகளாவிய குடியுரிமை, வாழ்நாள் முழுவதும் கற்றல். மூடும் சுருளடைப்பு குறி. சரியான விடை: மாதிரி மூலம் பதில் வழங்கப்படவில்லை. வினாடி வினா கேள்வி. குழந்தைகளிடையே கல்வியறிவு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட யுனெஸ்கோவின் முதன்மை கல்வி திட்டத்தின் பெயர் என்ன? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: கல்விக்கான உலகளாவிய கூட்டாண்மை GPE. இரட்டை மேற்கோள் குறி. தவறான அடிக்கோடு. பதில்: யுனெஸ்கோஸ் லிட்டரசி புரோகிராம். ரீட் டு க்ளோய்டி புக். க்ளோய்டி புக். கேள்வி: யாரையும் பின்தள்ளாமல், அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்வதில் எந்த யுனெஸ்கோ திட்டம் கவனம் செலுத்துகிறது? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: கல்வி 2030. தவறான அடிக்கோடு. பதில்கள்: நிலையான வளர்ச்சி இலக்குகள் STIL. இரட்டை மேற்கோள் குறி. உலகளாவிய குடியுரிமை திட்டம். சரியான விடை: மாதிரி மூலம் பதில் வழங்கப்படவில்லை. வினாடி வினா கொஸ்டின். யுனெஸ்கோவின் சர்வதேச எழுத்தறிவு தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இது ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 அன்று கொண்டாடப்படுகிறது. இரட்டை மேற்கோள் குறி. பதில்: எழுத்தறிவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான முக்கிய உந்துதலாக கல்வியை மேம்படுத்தவும். தவறான அடிக்கோடு. பதில்கள்: வாசிப்பை கொண்டாட, ஆசிரியர் பயிற்சியை ஆதரிப்பதற்காக. கேள்வி: எந்த யுனெஸ்கோ திட்டம் குறிப்பாக வளரும் நாடுகளில் கல்வியின் மூலம் பெண்கள் மற்றும் பெண்களின் அதிகாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: அனைவருக்கும் கல்வி PFA. பெண்கள் மற்றும் பெண்கள் அதிகாரமளிக்கும் திட்டம். தவறான அடிக்கோடு. பதில்: யுனெஸ்கோவின் பாலின சமத்துவ கல்வி திட்டம் GNECO இன் பாலின சமத்துவ கல்வி திட்டம் 2030. மூடும் சுருளடைப்பு குறி. முற்றுப்புள்ளி 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 மூடும் சுருளடைப்பு குறி கமா. சரியான விடை: மாதிரி மூலம் பதில் வழங்கப்படவில்லை. வினாடி வினா கேள்வி. அகதிகள், உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள், IDPக்கள் மற்றும் ஹோஸ்ட் சமூகங்களுக்கான கல்வியை ஊக்குவித்து ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்ட யுனெஸ்கோவின் திட்டத்தின் பெயர் என்ன? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: அகதிகளுக்கான கல்வி திட்டம். தவறான அடிக்கோடு. பதில்கள்: யுனெஸ்கோவின் கல்வி மறுசீரமைப்பு கல்வி கட்டமைப்பு. கல்வி 2030. மூடும் சுருளடைப்பு குறி. கேள்வி: எந்த யுனெஸ்கோ திட்டம் அனைத்து கற்பவர்களுக்கும் அவர்களின் பின்னணி அல்லது சூழ்நிலையை பொருட்படுத்தாமல்
தரமான கல்விக்கான அணுகலை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இரட்டை மேற்கோள் குறி. பதில்: அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் சமமான தரமான கல்வி. IEQ. இரட்டை மேற்கோள் குறி. தவறான யுனெஸ்கோ இன்க்ளூசிவ் கல்வி குடியுரிமை கல்வி கட்டமைப்பு. கல்வி 2030. மூடும் சுருளடைப்புக்குறி. மூடும் சுருளடைப்புக்குறி கமா. சரியான விடை: மாதிரி மூலம் பதில் வழங்கப்படவில்லை. வினாடி வினா. கேள்வி: யுனெஸ்கோவின் உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கையின் GMR முக்கிய குறிக்கோள் என்ன? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: அனைவருக்கும், குறிப்பாக வளரும் நாடுகளில் கல்வியை அடைவதற்கான முன்னேற்றத்தை கண்காணித்து அறிக்கையிடுவது. தவறான அடிக்கோடு பதில்கள்: பல்வகை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு, கலாச்சார வளர்ச்சிக்கு அணுகல். கேள்வி: கல்வி 2030 கட்டமைப்பை உலகளவில் செயல்படுத்துவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பு? இரட்டை மேற்கோள் குறி. பதில்: யுனெஸ்கோ. தவறான அடிக்கோடு பதில்கள்: ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் UNDP. இரட்டை மேற்கோள் குறி. உலக வங்கி. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO. இரட்டை மேற்கோள் குறி. மூடும் சுருளடைப்புக்குறி. சரியான விடை: மாதிரி மூலம் பதில் வழங்கப்படவில்லை.